Korean coffee, and we feel like that coffee taste and that coffee smell is very really good. We can feel the better coffee taste in this place, and yeah, I request everyone to come and feel that coffee taste, real coffee taste here. Okay, here there are a lot of varieties. Is there? You can feel that. With based upon the varieties, and it's really good, and I wish you all the best for running successfully. காஃபி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வீட்டை விட ஃபில்டர் காஃபி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாமே சாப்பிட்லாம். இந்த கொரியன் காஃபி நல்லா இருக்குது. Everyone, I am near Hotel Highway. There's a .coffee.com Korean coffee. They put some mela here, and I had happened to have a black coffee without sugar, and it tasted really very good. And I wish them all the best in the future to come. Okay. காஃபி குடித்தேன், நல்லா கோல்ட் காஃபி குடித்தா நல்லா இருந்துச்சு. இங்கே கொரியன் கோல்டு காஃபி குடிச்சிருந்தோம். இங்கே வந்துட்டு அந்த ஐஸ்ட் காஃபி நல்லா இருக்குது. அது அப்புறம் இந்த இதுவும் நல்லா இருந்துச்சு, அது கொரியன் ஹாட் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த வேறு ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்னு வச்சுருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. இந்த மினி காஃபி மட்டும் பார்சல் அந்த மாதிரி ஓகே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வெரி நைஸ், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. So, I am Barista Luke from South Korea. Thank you for coming to our Coffee Mela today. We started this event with the people, with the hope that the meeting between Korea, which loves India, which loves Korea, could be connected through coffee. We plan to expand this project throughout all of India. I have prepared espresso that I personally roasted and extracted so that you can enjoy it with various type of cream that consider the tasty preference of Indian people. Korean filter coffee is dark coffee's basic menu that recreate Indian filter coffee with Korean style espresso. Cold coffee is a menu where you can enjoy milk, espresso, and cold brew coffee with cream. We have prepared caramel and vanilla flavor that anyone loves, as well as peanut butter, green tea, and maple flavored cream that are popular in Korea. Iced coffee is made with a piece of ice, so you can enjoy it even cooler. Thank you for coming. செந்தில்குமார், சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கோம். நாங்கள் எங்கள் ஷாப் வந்து ஸ்ட்ரீம் ஹோட்டல் ஹைவே ஜெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு பெங்களூர் பைபாஸ்லேயே வந்துட்டு ரோட் மேலே இருக்குது. ஆக்சுவலாக ரோட் மேலே இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கோம். காஃபிங்கிறது கொரியன் காஃபி. அந்த ஃபில்டர் காஃபி வந்து நம்ம ஃபில்டர் காஃபி ஃபீல் பண்ணிருக்கீங்க. இது கொரியன் காஃபி, கொரியன் ஃபில்டர் காஃபி இருக்குது, ஹாட் காஃபி இருக்குது, கோல்ட் காஃபி இருக்குது, ஐஸ்டு காஃபி இருக்குது, வெரைட்டி ஆஃப் காஃபி. கிட்டத்தட்ட ஒரு 30-32 வெரைட்டிக்கு மேலே வந்து காஃபிலே பண்ணியிருக்காங்க. வெறுமனே ஃபில்டர் காஃபி, டீ, பால் அப்படி குடிச்சிட்டு இருந்தோம் நம்ம. இது வந்து எல்லா டைம்லையும் குடிக்கிற மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் காஃபிஸ் இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நினைக்கிறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பாக வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஹோட்டல் ஹைவே ஜெயின்ஸில். இதுக்கப்புறம் இந்த ஷாப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையில் வந்து ஒரு 50 பிரான்ச் வரைக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டு போகிறோம். உங்களோட ஆதரவு இருக்கும்போது எங்களால் வந்து அடுத்தடுத்து மேலே மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குடிக்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அரோமா ஃபீல் பண்ணலாம். நம்ம இதில் அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக்கில் நம்ம காஃபி குடித்தோம்னா அந்த நாக்கில் நிற்கணும்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அது நிற்கும், இன்னும் உங்கள் கூட பேசும். அந்த மாதிரி இருக்கும் காஃபி இது. ஆக்சுவலாக இது சிக்கரி இல்லாமல் நிறைய பேர் விருப்பம் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்காங்க பீப்புள். ஆக்சுவலாக காஃபி லவர்ஸில் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு எங்களால் கொடுக்க முடியும், எல்லா வெரைட்டியுமே கொடுக்க முடியும். சிக்கரி இல்லாமல் கொடுக்கறதுனால, பியூர் காஃபி கொடுக்கறதுனால அந்த காஃபியோட ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். குடிச்சதுக்கு அப்புறமும் இது திரும்ப வரணும், நீங்கள் வந்து எங்களுக்கு திரும்ப குடிக்கணுன்றாலும் காஃபி இருக்கும். நாங்கள் வந்து காஃபி வந்து இப்போ வந்து 60 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 60 ருபீஸில் ஆரம்பித்து 70, 80, 110, 130, 150 வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம இதில். இன்னும் போக போக எம்எல் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக காஃபியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். மற்றபடி வந்து காஃபி 60 ரூபாயில் ஆரம்பிக்கிற காஃபி மோர் தென் எனஃபாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடலாம்.
எவ்வளோ காஃபி ஷாப்ல ஓப்பன் ஆகிட்டு இருக்கு 18 ரூபா 20 ரூபா 28 ரூபா நீங்க 60 ரூபான்னு சொல்லி போறீங்க. இது சக்சஸ் ஆகும். இந்த காஃபியை குடிச்சிட்டு போறவங்களோட ஃபீல் வந்து வேறவா இருக்கும் சார். அவங்க ஃபீல் பண்றது ஒரு காஃபி வந்து பெருசா மூட் சேஞ்சர் இருக்கலாம். நிறைய பேரோட மூட் சேஞ்சர் தான் காஃபி வரும். அது வந்து இந்த காஃபி குடிக்கும் போது நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு பெருசா காஃபி மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு நான் குடிச்சு ஃபீல் பண்ணேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா, அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. காஃபி குடிக்காம இருக்க முடியாது இல்லை சார். நம்ம காலையிலேருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி எப்ப நினைச்சாலும் என்ன விதமான ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கும் வந்து காஃபி வந்து ஒரு பெரிய மீனிங் தான் ஆக்சுவலா. அதை வந்து இல்லாம மக்கள் வாழறது வந்து ரொம்ப கஷ்டமாவே பழகிட்டோம். நம்ம டேஸ் ஆக்சுவலா அது பிளாக் காஃபியா இருக்கட்டும், கோல்ட் காஃபியா இருக்கட்டும், இல்ல ஹாட் காஃபியா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காஃபி குடிக்காம இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப லெஸ் தென் குவான்டிட்டி தான். அவங்களுக்கு போய் சேர்றதுல என்னோட போர்ஷன் நான் கவர் பண்றது என்னோட டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு 10% ரீச் ஆனா கூட ஹாப்பி தான். காஃபின்னு ஃபீல் பண்றப்ப இந்த காஃபியோட நான் போயிட்டு இருக்கேன். டீ ஃபீல் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு வரத வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். நான் குடிச்சு நான் அட்மையர் ஆகி இந்த காஃபி ஒன்று வந்துட்டேன். நான் பேருல நான் என்னைக்கு அந்த மாதிரி டீ குடிக்கிறேன்னு அந்த டீ கிடைக்கும் அந்த டீ கிடையாது ஆரம்பிக்கும். இவங்க ஸ்டைலோட காஃபி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மள சார்ந்துதான் இருக்கு. ஆக்சுவலா இந்தியன்ஸோட சார்ந்து இருக்குது. இந்தியனோட ஃபில்டர் காஃபியை வந்துட்டு பேஸ் பண்ணியே பண்றாங்க. இது நீ குடிக்கும் போது ரெண்டுத்தையுமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலா கொரியன் காஃபினா வேற ஏதோ இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஃபீல் பண்ற மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலா இது நம்ம காஃபிலேயே டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம காஃபில வந்து இந்த ஃபில்டர் காஃபி ரொம்ப அழகா இருக்கு. கொரியன் காஃபி உள்ள குடிக்கிறவங்களுக்கு கொரியன் செஃப் இருக்கிறாங்க, கொரியன் ஏசி இருக்கு, கொரியன் மிஷின்லாம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா இது நாம வந்து கொஞ்ச காலமா இல்லை, ரொம்ப நாளாவே வந்து கொரியனோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். யூஸ் பண்றோம். நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் ஹூண்டாய் இருக்காங்க, அவங்க சாம்சங் இருக்காங்க, எல்ஜி இருக்காங்க. எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் இல்லை, அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சி வந்ததுனால இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, பழகி போன ஒண்ணு, அது கூட இதுவும் சேர்ந்து ரைஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.